வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் பரிவர்த்தனை உச்சம் என்ற அமைப்பில் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்ந்த நீச்ச அமைப்பில் இருந்தாலும் இப்போ இந்த பரிவர்த்தனை மூலயமாக உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குழந்தைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. அதே போல் தொழிலில் இருந்து வந்த சிரமங்கள் குறையும், தொழிலில் லாபகரமான அமைப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவும், அதே போல் நிறைய கஷ்டங்களை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சொத்து சார்ந்த விஷயங்களில் கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வெளிதூர பிரயாணம் மூலமாக சுப காரியங்கள், சுப விசேஷங்களில் குடும்பத்துடன் கலந்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவும் இந்த கடக ராசி நண்பர்களுக்கு அமைது. பண தேவைகளும் இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதே போல் உங்களுடைய 7க்கும் 8க்கும் உடையவர் இங்கே 9ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைவதனால கணவன் மனைவிக்கில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிதூரம் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு இப்போது சிரமம் இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவும், அதே போல் இப்போ 2ஆம் இடத்தில் கேது வந்திருக்கு, 8ஆம் இடத்தில் ராகு வந்திருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு வேண்டாம். ஏன்னா இப்போ சந்திரன் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதால எதையுமே சமாளிக்கக்கூடிய, குடும்ப ரீதியிலும் வருமானம் இல்லைனாலும் கூட அதற்கேற்றாற் போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகள், இப்போ 3ஆம் இடத்தில் இருந்த கேது விலகிட்டார், இப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய மன உறுதியும் மன தைரியத்தின் மூலமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இப்போது உண்டாக போகுதுங்க. அதே போல் வேலை அமைப்புகளில் பார்க்கும் பொழுது இப்போது 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு, 6ஆம் இடத்தையே பார்வை செய்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ வெளியில் இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அமைப்புகள்லாம் இப்போ கைகூடி வரும். வருமான உயர்வும் அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ புதிய வேலை தேடிட்டுருக்கவும் சரி, இல்லை பழைய வேலையில் சிரமங்கள் இருந்தது, இப்போ பழைய வேலையை கண்டினியூ பண்ணலான்னாலும் பரவாயில்ல, பழைய வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணால் அதில் சிரமங்கள் குறையும். இப்போ புது வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை விடாமல், அந்த வேலை கிடைச்சப்ப இந்த வேலையை விடுங்க. நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கடக ராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.